பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், ஒரு எளிமையான வசனம், ஒரு சாதாரண வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்க கூடாது. தவறு பிழைகள் வந்தா கூட எஸ் பிழை வந்துருச்சு, அப்படிப்பட்டவங்க வெளிப்படையா இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க திருத்தி கொள்றவங்களா இருப்பாங்க, திருந்துறவங்களா இருப்பாங்க. திருத்தி கொள்ளாதவங்களும் திருந்தாதவங்களும் தான் மறைச்சு மறைச்சு வாழ்வாங்க. ஏன்னா அவங்களால திருந்த முடியல, திருத்தி கொள்ள முடியல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் பாவத்தை மறைச்சிட்டான். நிறைய பேர் மறைச்சு வச்சு வாழ்வாங்க. அன்பான விசுவாசிகளே, நாம் விசுவாசிகளா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், நாம் நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட கூட சின்ன சின்ன பாவங்கள் இருக்கலாம். மலைகள் தடுக்கி யாரும் கீழே விழுறது இல்லைங்க, சின்ன கல்லுல இடறி தான் கீழே விழுறாங்க. அதே மாதிரி பைபிள் என்ன சொல்லுது, ஞானத்திலும் கீர்த்தியிலும் பேர் பெற்றவனையும் சொற்ப மதியினம் தான் கெடுக்கும்னு சொல்லியிருக்கு. ஞானத்துல கீர்த்தியில பேர் பெற்றிருக்கான், ஆனா சொற்ப மதியினம், சின்ன சின்ன மதியினங்கள், சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பாவங்கள் அவனை கீழே விழ தள்ளிடுது. அதனால வாழ்க்கை கெட்டு போகுது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதியா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில சிறு சிறு தவறுகளையும் சிறு சிறு பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டுவிட நாம் பழக வேண்டும். விட்டுட்டோம்னா கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். ஒருத்தன் பாவம் செய்யும் போது அவருக்கு வருத்தமும் கோபமும் இருக்கு. ஆனா அவன் அதை அறிக்கை செஞ்சு விட்டான்னா உடனே அவருக்கு இரக்கம் வந்துடுது. இந்த காலையில் நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில சின்ன சின்னதா இருந்தா கூட விட்டுருங்க. இப்பவே இந்த காலையிலேயே அறிக்கை செய்யுங்க, அதை விட்டுருங்க. இரக்கத்தை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன், இனிமேல் இப்படி பார்க்க மாட்டேன், இனிமேல் இப்படி போக மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரி சிந்திக்க மாட்டேன், எனக்கு கிருபை கொடுங்க, நான் விட்டுடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த காலையில் உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னு நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளின்படி அவர்களை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கு, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.